ஏப்ரல் மாதத்துக்கான எரிபொருள் இறக்குமதி உறுதி. அமெரிக்க விசேட பிரதிநிதி இலங்கை விஜயம். இலங்கையின் விவசாய கழிவுகளிலிருந்து எரிவாயு உற்பத்தி. நோர்வே ஆர்வம். எச்சரிக்கை, எரிபொருள் QR குறியீட்டிலும் மோசடி. ஏப்ரல் மாதத்துக்கு தேவையான அனைத்து எரிபொருள் கொள்வனவு கட்டளைகளும் நேற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதன்படி 5 எரிபொருள் கப்பல்களுக்கான கட்டளைகள் நேற்று உறுதி செய்யப்பட்டதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இதற்கு முன்னர் ஏப்ரல் மாத இறுதி வரை எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக குறிப்பிட்டிருந்தோம். அது மார்ச் மாத இறுதி வரை நாம் உறுதிப்படுத்திய கப்பல்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டே கூறப்பட்டது. தற்போது ஏப்ரல் மாதம் முழுவதுக்குமான கப்பல்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இதன்படி அடுத்த மாத இறுதி வரை எமக்கு தேவையான எரிபொருள் கையிருப்புகள் கிடைத்துக் கொண்டிருக்கும். எரிபொருள் விநியோகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அத்துடன் QR குறியீட்டை பெற்றுக்கொள்வதில் தற்போது எவ்வித தொழில்நுட்ப கோளாறுகளும் இல்லை. ஒரு தொலைபேசி இலக்கம் மற்றும் ஒரு அடையாள அட்டை இலக்கத்தின் கீழ் ஒரு வாகனத்தை மாத்திரமே பதிவு செய்ய முடியும் என்பதை நினைவில் கொள்ளவும் என்றார். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க விசேட பிரதிநிதி செர்ஜியோ கோர் உத்தியோகபூர்வ விஜயமாக இன்று இலங்கையை வந்தடைந்துள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. இன்று முதல் மார்ச் 24 வரை அவர் இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கு விஜயம் செய்ய உள்ளார். இதன்போது இந்திய பெருங்கடல் பிராந்திய ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பல உயர்மட்ட கலந்துரையாடல்களில் அவர் பங்கேற்க உள்ளார். இலங்கைக்கான இந்த விஜயத்தின் போது விசேட பிரதிநிதி நாட்டின் சிரேஷ்ட தலைவர்களை சந்தித்து அமெரிக்க இலங்கை உறவின் முக்கியத்துவத்தை மீண்டும் உறுதிப்படுத்த உள்ளதுடன் பல முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள விவசாய கழிவுகள் அதிகமுள்ள பகுதிகளை அடையாளம் கண்டு அங்கிருந்து எரிவாயு உற்பத்தி செய்யும் செயல்முறையை முன்னெடுப்பதற்கு நோர்வே அவதானம் செலுத்தியுள்ளது. விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கெடி லால்கந்த மற்றும் நோர்வே தூதரக அதிகாரி ஸ்டெல் ஹெராட் பீடர்சன் ஆகியோருக்கு இடையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது விவசாயத்துறைக்காக மேல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. பல்வேறு வழிகளில் எரிசக்தியை உற்பத்தி செய்வது தொடர்பாக நோர்வே தூதரக அதிகாரி இதன்போது கருத்துக்களை முன்வைத்தார். காற்று சக்தி, சூரிய சக்தி மற்றும் கடலின் அலை சக்தி ஆகியவற்றை பயன்படுத்தி எரிசக்தியை உற்பத்தி செய்வதற்கு இலங்கைக்கு உதவ முடியும் என அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர்கள் தயாரித்த திட்ட அறிக்கை ஒன்றும் இதன்போது அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டதாக விவசாய அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் பகல் நேரங்களில் சூரிய சக்தி அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவதை அவதானித்துள்ளதாக குறிப்பிட்ட தூதரக அதிகாரி, அந்த மேலதிக சூரிய சக்தியை பயன்படுத்தி நீரை மின்னாற்பகுப்பு செய்வதன் மூலம் ஹைட்ரஜனை உற்பத்தி செய்து அதனை எரிபொருளாக பயன்படுத்த முடியும் என சுட்டிக்காட்டினார். இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் ஹைட்ரஜனை விவசாயத்துறை உட்பட அனைத்து துறைகளிலும் எரிபொருளாக பயன்படுத்த முடியும் என ஸ்டெல் ஹெராட் பீடர்சன் மேலும் தெரிவித்தார். எரிபொருள் ஒதுக்கீட்டுக்கான QR குறியீட்டை பெற்றுக்கொள்வதற்காக அதிகாரப்பூர்வ இணையதளத்தை போன்று வடிவமைக்கப்பட்ட போலி இணையதளங்கள் மூலம் மக்களின் தரவுகள் திருடப்படுவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஆலோசகர் சுமது ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இது குறித்து மேலும் தெரிவிக்கையில், வாகன உரிமையாளர்கள் மாறிய தரவுகளை நாம் முறைமையிலிருந்து நீக்கியுள்ளோம். அதேபோல் வாகனம் கைவசம் இருந்தும் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி இலக்கம் கைவசம் இல்லாத சுமார் 12 லட்சம் தரவுகளை நீக்க வேண்டியிருந்தது. அவ்வாறு செய்யாவிடில் அவர்களுக்கு புதிய QR குறியீட்டை பெற முடியாது. தற்போது வரை சுமார் 55 லட்சம் பேர் QR குறியீட்டை பெற்றுள்ளனர். வாகனத்தை வைத்திருந்தும் பதிவு செய்த தொலைபேசி இலக்கம் இல்லாத உண்மையான உரிமையாளர்கள் நேற்று இரவு முதல் தற்போது வைத்துள்ள தொலைபேசி இலக்கத்தினூடாக உள்நுழைந்து வாகன தரவுகளை உள்ளிட முடியும். நாம் பழைய தரவுகளை மேலெழுதி உங்கள் பெயருக்கு அதனை மாற்றி தருவோம்.
இதன்போது நீங்கள் வாகனத்தின் உரிமையாளர் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். யாராவது மற்றொருவரின் QR குறியீட்டை ரத்து செய்துவிட்டு அதனை தவறாக பயன்படுத்தினால் கணினி குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்படும். தற்போது மக்களின் தரவுகளையும் வாகனங்களின் செசி இலக்கங்களையும் சேகரிப்பதற்காக 5 அல்லது 6 போலி இணையதளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதை நாம் அவதானித்துள்ளோம். எனவே எவ்வாறான இடங்களில் உங்களின் தரவுகளை வழங்க வேண்டாம் என மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். சமூக ஊடகங்களில் பகிரப்படும் இணைப்புகள் ஊடாக செல்லாமல் நீங்கள் நுழையும் இணைய பக்கம் சரியானதுதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தேசிய கொடியை இறக்கி கருப்பு கொடியேற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் மாணவர்களிடம் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் பல்கலைக்கழகம் முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கருப்பு கொடியேற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அந்த வகையில் கடந்த 10ஆம் திகதி போலீஸ் வாகனத்தில் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் நுழைந்து துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரிடம் சுமார் 3 மணி நேர விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். பல்கலைக்கழக வளாகத்தினுள் போலீசார் வாகனத்தில் நுழைந்தமை மற்றும் துணைவேந்தர் பதிவாளர் ஆகியோரிடம் 3 மணி நேர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டமை போன்றவற்றுக்கு எதிராக மாணவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்த நிலையில் கருப்பு கொடியேற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் மாணவ ஒன்றிய பிரதிநிதிகள் 3 கடந்த 17ஆம் திகதி விசாரணைக்கு வருமாறு பதிவாளர் ஊடாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் அழைப்பாணை வழங்கியுள்ளனர். குறித்த விசாரணைக்கு மாணவர்கள் அன்றைய தினம் செல்லாத நிலையில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் பணிப்புக்கு அமைய பல்கலைக்கழக மட்டத்தில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு எமது தரப்பு நியாயங்களை தெளிவாக விசாரணைக்குழு முன்பு தெரியப்படுத்தியுள்ளோம். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் பிறிதொரு தரப்பினராக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு எம்மை விசாரணைக்கு அழைப்பது மாணவர்களை அச்சுறுத்தும் செயற்பாடாகும். எனவே குறித்த சம்பவம் தொடர்பில் மாணவர்களை போலீசார் விசாரணைக்கு அழைக்கும் சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக இன்றைய தினம் வியாழக்கிழமை விரிவுரைகளை பகிஷ்கரித்து பல்கலை முன்றலில் போராட்டத்தை முன்னெடுத்தனர். விசாரணைகளை தொடர்ந்து போலீசார் மாணவர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்படுவார்களாயின் தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம் என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர்.